எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் தந்தை அருள் அவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தந்தை அவர்கள் எண்ணற்ற புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக இளையோர் பணிகள், குழந்தை பணிகள் என்று பல பணிகளை செய்திருக்கிறார். பல நாடுகளுக்கு பயணம் செய்திருந்தால் கூட ஒவ்வொரு நாட்டினுடைய இளையோர்கள், இந்திய இளையோர்கள் பற்றி ஒரு சில நம்ம கேள்விகள் கேட்கலாம். ஃபாதர், நீங்கள் பல நாடுகளுக்கு பயணம் செஞ்சுருக்கிறீங்க. குறிப்பாக தற்போது இந்தியாவினுடைய தலைமை இடமாக இருக்கிற டெல்லியில் பணி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நம்ம நாட்டு இளைஞர்கள் பற்றி இருக்கிற கருத்து என்ன உங்களுக்கு? உண்மையை சொல்ல போனால் எனக்கு அதிகமாக தெரியாது. ஏன்னா இந்த நாட்டில் நான் வாழ்ந்தது இல்லாதனால. ஆனால் இப்போ நான் நிறைய இந்த மாதிரி ஜென்சி அப்படிங்கிற ஒரு வளர்ச்சியை நான் பார்க்குறேன். அது ஒரு பக்கம் இந்த மாதிரி இளைஞர்கள் தானே எல்லாத்தையும் செய்யணும், அதை முடிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது. இன்னொரு பக்கம் ஒரு வகையான நான் சொல்கிறதான் சரி அப்படின்னு நினைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை பார்க்குறேன். இப்போ பங்களாதேஷ் மாதிரி அல்லது நேபாள் மாதிரி நாடுகளில் இந்த மாதிரியான இயக்கங்கள் அதிகமாக வளர்றதையும் பார்க்குறேன். ஒரு பக்கம் இந்த நம்முடைய இந்த மாதிரி இளைஞர்கள் துடிதுடிப்பாக இருக்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. ஏன்னா நானும் அப்படி தான் இருந்தேன். நான் எங்கள் வீட்டில் பயங்கர சுட்டியான பிள்ளை, நான் சொல்கிறதான் இருக்கணும்னு நினைக்கிறது. இது பிளான் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டு சண்டை போடுவோம், அதை மண்டையை உடைப்போம் அந்த மாதிரி. அதனால் 9ஆம் கிளாஸ்லேருந்தே நான் மாதிரி போர்டிங் ஹாஸ்டல் அந்த மாதிரி தான் போனேன். அதுக்கடுத்து ஒரு செமினரி போனேன். அங்கேயும் ரொம்ப சுட்டியாக இருந்தாலும் வெளியே வர வேண்டியதாக போச்சு. அப்புறம் இந்த மாதிரி காலேஜ் படிக்க போனேன். அங்கே ஒரு அண்டர் ஆஃபீஸராக இருந்தேன், ஐகஃபில் இருந்தேன். அதை வச்சுட்டு நிறைய போராட்டம் பண்ணோம், போலீஸோட சண்டை போட்டோம். அந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்கறது, கேள்விகள் கேட்கறதுனாலே என்னை யாருக்கும் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி அதுக்கடுத்து நான் செமினரி போனேன். செமினரிலையும் நிறைய கேள்வி கேட்கறது, நிறைய மாதிரி புரட்சி செய்கிறது, இந்த மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய துடிப்பை காமிக்கிறது. இன்னைக்கு எனக்கு 57 வயசாக இருந்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு அல்லது இந்த மேலே இருக்கிறவங்களுக்கு என்னை பிடிக்காம போகுதுன்னு சொல்லிச்சுன்னா அது இதுதான் காரணமாக இருக்கும். ஏன்னு சொல்லிச்சுன்னா நான் எப்பொழுதும் கேள்வி வைப்பேன். எனக்குன்னு இருக்கக்கூடிய உண்மையை நான் சொல்லணும்னு ஆசை. இதே தான் அதாவது ஜென்சி நினைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் நான் இப்போ மாதிரி 57 ஆண்டுகள் இந்த வளர்ந்த பிறகு என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏதோ நம்ம அதாவது ஜெர்மனில் சொல்லுவோம், ஒரு சுவரில் போய் அது எப்போ பார்த்தாலும் அதை முட்டக்கூடாது. நம்ம ஒரு எண்ணம் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த மாதிரி எண்ணத்துக்கு என்ன மாதிரியான நல்ல வழிகள் உண்டு, நல்ல மாதிரி இலக்கு உண்டு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் போனேன். எதுக்கடுத்தாலும் நான் நினைக்கிறதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு முட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய அது தடை தான் போகும். ஆக நம்முடைய ஆக்க சக்தி, நம்முடைய இருக்கக்கூடிய பவர்னு சொல்லி சொல்கிறோம்ல, இந்த மாதிரி இளம் பெண்கள், இந்த மாதிரி இளம் ஆண்கள், இந்த பவரை என்ன ஒரு பாசிட்டிவாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எவ்வளவோ இடங்களுக்கு போய் சேரலாம். ஏன்னு சொல்லி சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் இப்போ ஜஸ்ட் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, நான் திடீர்னு நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு 300 கிலோமீட்டர் நடந்து போனேன். அதன் பிறகு அதுக்கு அடுத்த ஆண்டு இன்னும் நடக்கணும், சைக்கிள் ஓட்டணும்னு நினச்சேன். அப்போ நான் அந்த எங்கே விட்டனோ அங்கேருந்து 1800 கிலோமீட்டர் நான் சைக்கிளில் போனேன். எப்படின்னா ஜெர்மனியிலேருந்து ஃப்ரான்ஸ் வழியாக போய் ஸ்பெயின் நாட்டுக்கு அங்கே உள்ள ஹாப்பர் திருத்தலத்துக்கு போனேன். இப்போலாம் நான் தனியாக தான் போனேன். அதனால் என் வாழ்க்கையில் நிறைய, அதாவது சின்ன பிள்ளையில் மாதிரி திக்கிக்கிட்டு இருந்த காலத்தில் இருந்து சரி, அல்லது நிறைய படிக்கணும், பட்டங்கள் வாங்கணும் அப்படின்றதா இருந்தால் எல்லாமே ஒவ்வொரு சமயமும் எனக்கு கொடுக்கப்படலை. ஒருவேளை நான் கொஞ்சம் சப்மிசிவாக அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு கொஞ்சம் கீழ்ப்படுதலில் போயிருந்தா ஒருவேளை நான் இன்னும் வேகமாக அடைஞ்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் நமக்கு இப்போ எனக்கு இப்போ இந்த வயசுலையும் நல்ல மாதிரி ஆரோக்கியம் இருக்கிறதுனால எனக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தது. அதனால் இன்னைக்கு உள்ள இந்த மாதிரி இளைஞர், இந்த மாதிரி இளம் பெண்கள் ஒரு பக்கம் துடிதுடிப்பாக அவங்க யாரை சொல்லி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும், ஆனால் அதே சமயத்தில் ப்ரைவேட்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். சரிங்க ஃபாதர். இப்போது நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க, நான் ஐக்கியப்பில் இருந்த நிறைய போராட்டத்தில் இருந்த கேள்வி கேட்டேன்னீங்க. ஆனால் இந்த கேள்விகள் எல்லாமே ஆக்கப்பூர்வமான கேள்விகளாக அப்பவும் இருந்துச்சு. ஏறக்குறைய நம்மளை அங்கீகரிச்சிருப்பாங்க. எப்படியும் ஒரு குழு நமக்கு ஆதரவாக இருக்கும், ஒரு குழு நமக்கு எதிர்ப்பாக இருக்கும். இன்னைக்கு இருக்கிற இளையோர்கள் நம்ம கேட்குற இடத்துல சொன்னால் கேட்குற இடத்துல இருக்கிறாங்களா? ஒருவேளை அவங்க இல்லைன்னா நம்ம என்ன சொன்னால் சரியாக இருக்கும்? நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி ஒரு ரொம்ப சரியான கேள்வி. ஏன்னு சொல்லி சொன்னால், அதாவது நான் ஒரு இளைஞனாக இருந்த காலம், அதாவது 80களில்
90களில் அப்படின்னு சொல்லலாம். இந்த சமயங்களில் வந்து நாங்கள் குழுவாக சேர்ந்து சிந்திச்சோம். எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் சரி, 10 பேர் 20 பேர் சேருவோம். சேர்ந்து வந்து எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு ஒரு விஷயத்துக்காக நம்ம போராடணும்னு வந்து நினைப்போம். அப்படிங்கும் பொழுது இப்போ சொல்லுவோம்ல, ஒருத்தன் கண்டால் ஒரு கனவு, ஆனால் பல பேர் அதே இதை கண்டா வந்து அது ஒரு நனவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சூழ்நிலை வந்து அது கிடைச்சது. இன்னொன்று வந்து நான் நினைக்கிறது எப்பவுமே சரின்னு சொல்லி சொல்லவே முடியாது. நான் வந்து நினைக்கிறது தவறாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருந்து, நான் அதை வந்து காணாமல் அதை நான் போய் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, பிறகு இதனுடைய விளைவு இந்த மாதிரி எனக்கும், என்னை சார்ந்தவர்களுக்கும், நான் வந்து செஞ்சவங்களுக்கும் ஆகும். அதனால வந்து இந்த ஒரு குழுவாக சேர்ந்து அதை செய்த பொழுது, இந்த மாதிரி நாங்கள் அதை நினைக்கக்கூடியதே வந்து நீங்கள் செய்கிறது தவறு, அல்லது நீங்கள் வந்து இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இப்படி செஞ்சால் இன்னும் வந்து விளைவுகள் அதிகமாக இருக்கும், இன்னும் வந்து ஆக்கப்பூர்வமாக முடியும், இந்த மாதிரி இலக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து இந்த மாதிரி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு ரெஃப்ளெக்ஷன் வந்து ஒரு இந்த ரெட்ரோஸ்பெக்ஷன் சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கிறத நான் பார்க்குறேன். ஏதோ வந்து வெட்டினா வெட்டணும், இது மாதிரி எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நமக்கு மட்டும் ஒரு விளைவுகள் கிடையாது, நம்மளை சார்ந்தவர்களுக்கும் ஒரு விளைவுகள் இருக்குது. அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு குட்டி பயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள், இளம்பெண்கள் தன்னுடைய ஒரு இமோஷனல் ரீச் அவுட்டுக்காக, அதாவது நான் வந்து இதை அடையணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் பணையம் வச்சு செய்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்கு. உண்மைதான் ஃபாதர். ஏன்னா நம்ம நிறைய ஊடகங்களை பார்க்குறப்ப பெரிய அருவிக்கு மேலே போய் செல்ஃபி எடுக்கிற சொல்லி உள்ள வந்து சாகிறது, ரயிலுக்கு முன்னாடி போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, அங்கே இருக்கிற ஒயரில் பட்டு இறந்து போகிறாங்க. எல்லையை மீறி போகுது அந்த அவங்க பயணம் செய்கிற இடங்கள்லாம் ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க இறந்து போகிறத பார்க்குறோம். ஃபாதர் சொன்னது போல் ஒரு சில விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும். குறிப்பாக இந்த தலைமுறையினருடைய இந்த எழுச்சி ஒரு பக்கம் ஆக்கப்பூர்வமாக இருக்குது, ஒரு பக்கம் பின் விளைவுகள் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கெல்லாம் அவங்கள சார்ந்து இருக்கிறவங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. இதெல்லாம் களையணும்னா அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். குறிப்பாக அந்த குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பெற்றோர்கள் தான் முக்கால்வாசி காரணமாக இருக்கணும். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இந்த ஜெர்மனியில் சொல்லுவோம், ஒரு 12, 13 வயசு ஒரு பிள்ளை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், அதற்கு பிறகு வந்து அதாவது இந்த ஒரு புபேட்டி ஆரம்பிக்கும். அது புபேட்டி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து நிறைய கேள்விகள் கேட்கும், நிறைய வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும், நிறைய வந்து மாதிரி நீ சொன்னால் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும். ஸோ அந்த ஒரு சூழ்நிலை எப்படி வந்து பெற்றோர்கள் வந்து இந்த பிள்ளையோட போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு முக்கியமானது ஒன்று. அது வந்து ஜெர்மன் இதில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து ரொம்ப டேக்ட்ஃபுல்லாக அவங்க வந்து போவாங்க. எல்லா சமயமும் அவங்க பிள்ளைங்க சொல்கிறத வந்து சரின்னு சொல்ல மாட்டாங்க, அதே சமயத்தில் எல்லா சமயமும் வந்து பிள்ளை சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. அப்போது இந்த சின்ன பருவம் ரொம்ப அதை பொதுவாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு 3லேருந்து 6 வயசு, அல்லது இப்போல்லாம் மாதிரி பாலர் பள்ளி அல்லது கிண்டர் கார்டன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு வயசில் எப்படி வந்து பிள்ளைகளுக்கு வந்து கொடுக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம வேறு ஆராய்ச்சி பண்ணணும். அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணோன்னா இந்த சின்ன பருவங்களை கொடுக்கப்படக்கூடியது தான். இப்போ நாங்கள்லாம் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னுடைய டவுசரில் பின்னால் வந்து 2 ஓட்டை இருக்கும். ஏன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு எப்படியும் வந்து 2, 3 டவுசர் தான் வந்து வாங்கி கொடுப்பாங்க. அப்போ இன்றைக்கெலாம் வந்து பிள்ளை கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போ நாளைக்கு அதே புள்ள வந்து எனக்கு நீ வந்து கேட்டதை வாங்கலை அப்படின்னு சொல்லி சொன்னால், நீ முட்டாள், நீ யூஸ்லெஸ், அப்போ நான் வந்து என்னுடைய வழியில் தான் போவேன் அப்படிங்கிறத வந்து கொண்டு வரோம். கூட்டு மாதிரி ஒரு பக்கம் வந்து எங்களுடைய பெற்றோர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி அதை மாதிரி வசதி படைச்சவங்களா இல்லை. இன்னைக்கு உள்ள பெற்றோர்கள் அது வசதி படைச்சதாக இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் பிள்ளைகளுக்கு அவர்களை வைத்து அவர்களாலேயே வந்து ஈட்டக்கூடிய சன்மானத்திலிருந்து அவங்க இந்த மாதிரி வந்து வளரணும் அப்படிங்கிறத வந்து காமிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நல்லா இருக்கும். அதை தான் நான் வந்து ஜெர்மன் நாட்டிலையும் பார்க்குறேன். ஜெர்மன் நாட்டில் வந்து இப்போ வந்து ஏதாவது ஒரு பாக்கெட் மணி மாதிரி ஒரு ₹100 கொடுக்குறாங்கன்னா, இப்போ அந்த பிள்ளை ஏதாவது செலவு பண்ண ஆசைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்க சொல்லுவாங்க, நீ அந்த காசுலாம் செலவு பண்ணணும், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்வாங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த பிள்ளைக்கு அந்த சின்ன பிள்ளையிலேயே தெரிய வரும், ஓ நம்ம இதுக்கு வந்து ஒரு பொறுப்பாக இருக்கணும், இந்த ₹100 தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ₹100க்கு மேலே போச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா வந்து ஒரு பொருளை வாங்க முடியாமையோ அல்லது ஒரு இது மாதிரி எக்ஸ்கர்ஷனுக்கு போக முடியாமையோ போயிடலாம்.
ஆனால் அதை வந்து அந்த பிள்ளையோட அதுக்கு பிறகு அந்த கான்சிக்வன்ஸ், அதோட பவுண்ட்ரி என்ன அப்படிங்கிறத அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்காம போகிறதுனால தான் பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அந்த பிள்ளை வந்து எக்கு தப்பா அது நான் அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரயிலுக்கு முன்னாடி நிற்கிறது, அங்கே போய் நிற்கிறது. ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த பின் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத தெரியாம வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா வந்து இது ஒரு பெரிய ஒரு விளைவு தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. அதனால நம்ம இப்போ அதாவது ஜெர்மன் பசங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஸ்கூலில் தான் இருக்கிறேன். அவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க, ஓகே எனக்கு இனிமேல் இதெல்லாம் செய்ய முடியாது, என்னுடைய பெற்றோர்களை வச்சு நான் இருக்க முடியாது. 18 வயசுக்கு மேலே வந்து இது மாதிரி ஜெர்மன் பிள்ளைங்கெல்லாம் தனியாக போய் தங்குவாங்க. தனியாக போய் தங்கினாலும் என்றைக்குமே பெற்றோர்கள்ட்ட இருந்து காசு வாங்கவே மாட்டாங்க. அப்போ அவனே வந்து ட்ரை பண்ணுவான். அந்த நாட்டினுடைய முறை அப்படிதான் இருக்கு. முறை ஆமாம். அதாவது இப்போ அவனே வந்து மாதிரி கடன் வாங்குவான், அதாவது அரசாங்கத்திலேருந்து வாங்கிட்டு சில விஷயங்களில் வந்து பெற்றோர்கள் நிறைய உதவி செய்யலாம். ஆனால் ஜென்ரலாக பார்க்கும்போது ஒரு பையன் தனியாக போகிறான் அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த அளவுக்கு அவன் வந்து சொந்த காலில் நிற்க முடியும், செலவுகளாக இருந்தாலும் சரி வரவுகளாக இருந்தாலும் சரி, அப்படி செஞ்ச பிறகு தான் வந்து அவன் வந்து ஒரு நல்ல முதிர்ச்சிக்கு வர முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். ஆனால் நம்ம ஊரில் வந்து அவன் வந்து கேட்கறதுக்கு முன்னாலே வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா அவன் திட்டுவான். அவன் வந்து மாதிரி அதுக்கு காரணம் பயந்து பெற்றோர் பயப்படுறது. இன்னொன்று வந்து நம்ம வந்து 1-2 பிள்ளைகளை தான் அதை பெற்றிருக்கோம். அதனால வந்து நான் இன்னொன்று நினைக்கிறோம், நம்ம இந்த ஒரு பிள்ளையை நல்லா பார்த்துக்கணும் நினைக்கிறோம். ஆனால் கடைசியில் அந்த ஒரு பிள்ளையுடைய வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படுது. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பக்கம் நான் நினைச்சதெல்லாம் வந்து பிள்ளைக்கு நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் வந்து ஏன் வந்து அந்த பிள்ளை தானாக வளர்ந்து இந்த உலகத்துல வந்து ஒரு நல்ல மனிதனாக ஆகிறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி உதவி செய்யக்கூடாது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில பார்க்கிறேன், என்னுடைய நல்ல காரியங்கள் மட்டும் அதாவது வளர்த்தது கிடையாது. நான் பட்ட கஷ்டங்கள், என்னுடைய தழும்புகள், என்னுடைய துன்பங்கள், அதுதான் என்னை அதிகமாக வளர்த்துருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்க்கும் பொழுது நம்ம சின்ன வயசுல வந்து எந்த அளவுக்கு நம்ம அடிபடுறோமோ அதுதான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டீங்க வச்சுங்க, இந்த மாதிரி அதை மரத்தை வெட்டிட்டு அதை வந்து ஒரு காசு மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய வந்து ரவுண்ட்ஸ் இருக்கும். அந்த ரவுண்ட்ஸ் வந்து அந்த 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 வட்டங்கள் வந்து எல்லாமே வந்து ஒரே சீராக போகாது. சில சமயம் இப்படி போயிட்டு வரும், ஆனால் சில சமயம் நேரையும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த மரம் வந்து நேராக இருக்குதோ அந்த வட்டம், அந்த மரம் வந்து ரொம்ப நாள் வாழாது. அந்த மரத்தை நீங்கள் இந்த மாதிரி சிக்ஸாக்காக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சோன்னா அது பல வகையில் இருந்துச்சு சொல்லிச்சோன்னா அந்த மரம் தான் நிறைய வந்து இந்த மாதிரி புயல் காற்று அதில் வந்து மாதிரி தாக்கு பிடிச்சிருக்கோம். அந்த மரம் தான் வந்து ரொம்ப நாள் வாழ்ந்துருக்கும். ஸோ அந்த வழியில் பார்க்கும் பொழுது நம்ம இந்த ஒரு ஜென்சி காலகட்டத்தில் துன்பம் என்றால் என்ன அப்படிங்கிறத வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெற்றோர்களும் இருக்கணும், கல்விக்கூடங்கள் இருக்கணும். எப்போ பார்த்தாலும் அவங்க கேட்குறதெல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி வைக்கணும், அந்த எல்லை வைக்கணும். அந்த மாதிரி எல்லைக்கு மேலே போனால் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு பிள்ளை வந்து தந்தையிட்டையோ தாயிட்டையோ எனக்கு வந்து இது செய்யணும், இப்படி செய்யலைன்னு நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓகே நீ செய்யாத அப்படின்னு சொல்லி விடணும். இப்போ நான் சாப்பிட மாட்டேன், சாப்பிடாத. நீ 2 நாள் சாப்பிடலன்னா சாப்பிடாத, வந்து 3ஆவது நாள் தானாக வந்துடுவேன் நீ அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பவுண்டரி கொடுக்காததுனால தான் இந்த பிள்ளைங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு எல்லை இல்லாமல் போகிறதுனால அப்போ வந்து ஒரு சக்தி வந்த பிறகு இந்த சக்தி எப்படியாவது நான் என்னை வந்து மாதிரி ஹீரோவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக போகிறது. இதில் ஒரு முக்கியமான கருத்து என்னன்னு சொல்லிச்சுன்னா, நம்முடைய வாழ்வு நமக்காக கிடையாது, நம்முடைய வாழ்வு அடுத்தவர்களுக்காக. அதான் நான் வந்து கிறிஸ்தவத்தில் நான் வந்து கற்றுக்கிட்டது. அப்போது நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் நல்லா இல்லை அப்படிங்கிறது எல்லாமே வந்து அடுத்தவர்களை வந்து பாதிக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். இப்போ நான் நல்லா இருந்தேன் அப்படின்னு சொல்லிச்சேன்னா இப்போ இன்னைக்கு இத்தனை புத்தகங்கள் எழுதுறேன், இத்தனை பேருக்கு அதை உதவி செஞ்சுருக்கேன், ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி அதை வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்பொழுது நான் நல்லா இருக்கிறதுனால பண்ண முடியுது. அப்போது என்னுடைய வாழ்க்கை என்னை மட்டும் சார்ந்து இருக்கிறதா அப்படிங்கிறது. இப்போ முக்கால்வாசி நம்ம பெற்றோர்கள்ட்ட பார்த்தோம்னு சரி, அல்லது இங்கே ஸ்கூலில் நீங்கள் டீச்சராக இருக்கீங்க, எல்லாமே வந்து அந்த தனிப்பட்ட மனிதனுக்கு என்ன நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொண்டு போகிறோம். அதில் ஒரு பெரிய வந்து தப்பு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணிடணும், இந்த மாதிரி எனக்கு இது வேணும், நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சு. இப்படி எல்லாரும் இருக்கும்போது அப்போ வந்து ஒரு குழு என்பது கிடையாது, ஒரு சமுதாயம் ஒன்று கிடையாது. அப்போ இந்த மாதிரி இதனால இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு யாருமே இந்த மாதிரி உதவி செய்யாமல் போயிடுவாங்க. இப்போ இன்னைக்கு இந்த வந்து ஜென்சி இதில் எத்தனை பேர் வந்து இப்போ பட்டினியாக இருக்கிறவங்களுக்கோ
அல்லது வந்து இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்களுக்கோ யாருக்கு இந்த ஜென்சி வந்து உதவி செய்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ நான்லாம் வந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு சின்ன அனுபவத்தை சொல்கிறேன். அதை மதுரையில் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து மாதிரி கீழே விழுந்துட்டார், வந்து இந்த மாதிரி ஏறி போகும்போது. அவன் அதை பஸ்ஸு பிடிச்சி நான் டக்குன்னு வந்து மாதிரி வந்து அதை வந்து கீழே இறங்கி எல்லாரும் வந்து மாதிரி பார்த்துக்கிட்டு தான் ரொம்ப வந்து அடிச்சு போய் உடனே நாங்கள் இந்த மாதிரி வந்து காலேஜ் பசங்க உடனே டக்குன்னு தூக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலில் போய் எங்கள்கிட்ட இருந்த அந்த மாதிரி காசை கொடுத்து அவருக்கு நாங்கள் இந்த மாதிரி பணிவிடை செஞ்சுட்டு வந்தோம். அதுக்கு பிறகு வந்து நான் ஒரு 6 மாதம் கழிச்சு அவர் எனக்கு வந்து அந்த சமயத்தில் போஸ்ட் கார்டு தான் இருந்துச்சு. போஸ்ட் கார்டில் எனக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லியிருந்தேன். அப்போல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு பெரியது, நம்ம வந்து நம்மளுடைய வழியை வச்சு ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி உதவி செஞ்சுட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான சக்திக்கு இந்த இளம் சமுதாயம் போச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா ரொம்ப நல்லது. இல்லைன்னு சொல்லிச்சேன்னா எல்லாம் வந்து ட்ரக்ஸுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் நம்ம வந்து அடிமைப்பட்டுருவோம். அதில் தான் நம்ம வந்து நம்மளுடைய கவனத்தை அதை ஈர்ப்போம். அது வந்து நம்மளை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அதை கொண்டு போகாது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். திரு அவை இளையோர்களை வழி நெறிப்படுத்த என்ன செய்யணும் சுருக்கமா சொல்லுங்களேன். திரு அவை வந்து நிறைய செய்யணும். ஏன்னா வந்து அவர்கள் தான் வந்து அடுத்த சமுதாயம். ஏன்னா இந்த மாதிரி இவர்கள் பெற்றோர்களாக இருக்கும்போது வந்து அவர்கள் எப்படி பிள்ளைகளை வச்சுக்கிடுவாங்க அப்படின்ற. அதனால வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் திரு அவை வந்து நிறைய அது ஃபினான்ஷியலாக இருந்தாலும் சரி, பர்சனலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இளம் பெண்களுக்கு, இந்த மாதிரி இளம் ஆண்களுக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் மையப்படுத்துவேன். இன்னொன்று வந்து இந்த மாதிரி இளம் பெண்கள், இளம் ஆண்களுடைய உலக சிந்தனையில் எப்படி வந்து நம்ம வந்து பைபிளை பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி யூத் பைபிள் அந்த மாதிரி நிறைய கொண்டு வரணும். யூத் கேட்டகிசம் கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி திருச்சபை சட்டங்கள்லாம் வந்து இன்னைக்கு உள்ள அவங்களுடைய லாங்குவேஜில் எப்படி நம்ம சொல்ல முடியும், அவங்களுடைய மொழியில் என்ன சொல்ல முடியாது. தமிழ் ஆங்கிலம்னு சொல்லல, ஆனால் இந்த மாதிரி இளமை அவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி வந்து கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா வந்து அவங்கள வந்து அவங்களுடைய சிந்தனைக்கும் இந்த இதுக்கும் ஒத்து போகிற மாதிரி போவாங்க. இல்லைன்னு சொல்லிச்சுன்னா ஏதோ வந்து மாதிரி ஒரு ஓல்டு கேட்டகிசத்தோ அல்லது ஒரு ஓல்டு பைபிள் அந்த வாசத்தை அவங்களுக்கு ஒன்று இந்த மாதிரி புரிய போகிறது கிடையாது. இப்போது நீங்கள் படித்த காலங்களையும் சரி, நானும் நம்ம பங்குகள் இருக்கும்போது இளையோர் இயக்கம் இருக்கும். அது ஆண்டுக்கு ஒரு முறை மறை மாவட்டத்தில் மிகப்பெரிய மாநாடுகள் நடத்துவாங்க. தமிழக அளவிலும் சரி, இந்திய அளவிலும் சரி. அது போன்ற முன்னெடுப்புகள் வேறொரு டிஜிட்டல் வயசில் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. ஏன்னா நான் வந்து ஒரு டிஜிட்டல் ஆமாம். ஓகே. ஆமாம். அதனால வந்து இன்னைக்கு வந்து டிஜிட்டல் வேர்ல்டில் தான் மக்கள் வந்து வாழ்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது நம்ம நிச்சயமா இந்த டிஜிட்டல் வேர்ல்டை நிறைய வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நம்முடைய வந்து திரு அவையெல்லாம் வந்து எத்தனை வந்து டெலிவிஷன் சேனல்ஸ் வச்சுருக்கிறாங்க, அல்லது எத்தனை வந்து ரேடியோ ஸ்டேஷன் வச்சுருக்கிறாங்க, எத்தனை சோஷியல் மீடியா வச்சுருக்கிறதெல்லாம் உங்களை மாதிரி என்னைய மாதிரி வந்து ப்ரைவேட்டாக தான் வச்சுருக்கிறோம். இந்த மாத மாதிரி வந்து திரு அவை வந்து நினச்சி பார்த்து இந்த மாதிரி ஒரு ஜென்ரலானது. இப்போ அதே இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ சர்ச்சஸில் அல்லது வந்து இந்த மாதிரி பெர்க்மான்ஸ் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய சேனல்ஸ் வச்சுருப்பாங்க. இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் நிறைய வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு திரு அவைக்கும் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஆமாம். அதே மாதிரி வந்து நம்முடைய திருப்பலியிலையும் நிறைய இந்த மாதிரியான புதிய இது இந்த ஒரு பேண்டை வச்சு இந்த மாதிரி பூச வைக்கிறது. திரு அவையே அது வழிமொழி தானே. 2ஆம் வத்திக்கான் சங்கம் அது வழிமொழி தானே. பண்பாட்டு ரீதியாக நிச்சயமா ஒவ்வொரு திரு அவை ஒரு நாட்டுக்கும் அவங்க மொழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம திருப்பலி வச்சுக்கலாம். அப்ப நம்ம அதை கொண்டு போகணும்னு சொல்ல வரீங்க. ஆமா, அதே வந்து கொண்டு போகணும். இந்த மாதிரி இப்ப நம்ம இந்த மொழி மட்டும் கிடையாது, ஆனா இன்னைக்கு உள்ள கலாச்சாரத்தை நம்ம உள்ள கொண்டு வரணும். நம்முடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை உள்ள கொண்டு வந்து ஆகணும். அதை விட வந்து மாதிரி இளைய பண்பாட்டு சமுதாயத்தை வந்து உள்ள வந்து கொண்டு வரணுங்கிற ஒரு கட்டாயம் நம்மளுக்கு நிச்சயமா இருக்குது. இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நம்ம வந்து ஒரு வந்து ஓல்டேஜ் ஹோம் மாதிரி ஆகிடும் வந்து கேத்தலிக் சர்ச். ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். ஏன்னா நிறைய தகவல்கள் குறிப்பாக இப்பொழுது இருக்கிற இளையோர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் குறித்து இவ்வளோ நேரம் எங்களுக்காக சொல்லிட்டு இருந்தீங்க. நிறைய தகவல்கள் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு இந்த காணொலி. தொடர்ந்து எங்களுக்கு செய்திகள் வழங்குங்க. ரொம்ப நன்றி ஃபாதர். ரொம்ப நன்றி.